வணக்கம் மகளே. அவெஞ்சர்ஸ் படம் பார்த்த நம்மள பல பேர் மார்வல் ரசிகர்களாக மாறி இருப்போம். ஆனால் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பின்னாடி இருக்கிற சில வித்தியாசமான மற்றும் ஆச்சரியமான உண்மைகள் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரும் எளிதில் கவனிக்காத டாப் 5 மார்வல் உண்மைகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். கடைசி உண்மை கண்டிப்பாக உங்களை ஷாக் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உலகத்தில் பிடிச்ச ஒரு சூப்பரான ஹீரோனா அது நம்ம ஸ்பைடர்மேன் தான். ஆனால் ஆரம்பத்தில் மார்வல் நிறுவனத்தோட அப்போதைய தலைவரான மார்ட்டின் குட்மேன் இந்த கேரக்டரை வேணாம்னு சொன்னாங்க. மக்களுக்கு பொதுவாகவே சிலந்தினாலே பிடிக்காது, இதில் சிலந்தி மனிதனை யாருக்கு தான் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி நிராகரித்தார். ஆனால் ஸ்டான்லி பிடிவாதமாக அமேசிங் ஃபேண்டாஸ்டிக் காமிக்கோட கடைசி எடிஷனாக இதை வெளியிட்டார். அது சூப்பர் ஹிட் ஆனிச்சு. அப்புறம் தான் ஸ்பைடர்மேனுக்கு தனி ஃபேன்ஸே வருவானாங்க. அயன்மேன் படத்தில் ராபர்ட் டவுனி ஜூனியர் நிஜமாகவே சூட்டோட சில பாகங்களை போட்டு நடித்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவெஞ்சர்ஸ் மற்றும் மற்ற படங்களில் அவர் முழுமையான அயன்மேன் சூட்டை போடவே இல்லை. ஆமாங்க, கழுத்து கீழே அவர் போட்டு இருந்த வெறும் மார்க்கர்கள் வைக்கப்பட்டு தான் மோஷன் கேப்சர் சூட் மூலம் தான் அந்த சீனை ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அத்தனை மாதம் அயன்மேன் சூட்டுகளுமே 100% CGI மூலம் தான் ஜெனரேட் பண்ணது. 1996 மார்வல் நிறுவனம் நஷ்டத்தில் மூழ்கி மூடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்போ அவங்க தங்களோட சூப்பர் ஹீரோக்கான எக்ஸ்மேன் மற்றும் ஸ்பைடர்மேன் உரிமையில மற்றவங்கள்ட்ட விற்றாங்க. ஆனால் 2008 அயன்மேன் படத்தை எடுக்க அவங்க கிட்ட காசு இல்லை. அப்போது மார்வல் டாம் க்ரூஸ் நடித்த டாப் கன் படத்தோட ஃபைனான்சியருக்கு போய் லோன் வாங்கி தான் அயன்மேன் படத்தை எடுத்தாங்க. அந்த படம் மட்டும் ஃப்ளாப் ஆயிருந்துச்சுன்னா இன்னைக்கு MCU இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் மொத்த மார்வல் நிறுவனமே மூடப்பட்டு இருக்கும். கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி படத்தில் வர நம்ம குரூட் பார்க்க சின்ன பிள்ளை தனமா ஐஎம் குரூட்னு சொல்லிட்டு சுற்றுவான். ஆனால் வயசில் அவன் தானஸோட பெரியவன் சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? மார்வல் காமிக் படி தானஸோட வயசு சும்மா 1000 இருக்கலாம். ஆனால் குரூட் இனத்தோட மரபுகள் படி குரூட்டுக்கு 10,000 வயசு இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதாவது அவெஞ்சர்ஸ் டீமில் ரொம்ப வயசான கேரக்டர்னா அது நம்ம குரூப் தாங்க. இப்போது கடைசியான ஷாக்கிங் உண்மைன்னு தெரிஞ்சால் நீங்கள் அலண்டு போயிருவீங்க. மார்வல் மற்றும் DC எப்போவுமே நமக்கு எதிர் துருவங்களாக தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஆக்சஸ் நம்ம சூப்பர் ஹீரோ கேரக்டர் உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? மார்வல் மற்றும் DC காமிக் யூனிவர்ஸ்களை தனித்தனியாக பிரித்து வைக்கிறதா இவனோட வேலையை. இந்த கேரக்டரோட உரிமை மார்வல் DC 2 பேருக்குமே சமமான சொந்தம். அவங்க நினச்சா மட்டும்தான் இந்த கேரக்டரை படமாக எடுக்க முடியும். பார்த்தீங்களா மக்களே, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மார்வல் உலகத்துக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் எந்த உண்மை உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மார்வல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மாதம் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை.